ஆப்பிரிக்காவின் கொம்பு என்று சொன்னதும் ஏதோ ஒரு சிறிய நாட்டை பற்றி கற்பனை செய்ய வேண்டாம். இது கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஒரு பிரம்மாண்டமான அடையாளம். உலக வரைபடத்தில் ஆப்பிரிக்க கண்டத்தின் மிக கிழக்கு முனையில் ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பு போன்ற வடிவில் துருத்தி கொண்டிருக்கும் இந்த பகுதி உலகின் 4வது மிகப்பெரிய தீபகற்பமாகும். பொதுவாக இந்த கொம்பு பகுதியில் 4 முக்கிய நாடுகள் இருக்கின்றன. அவை சோமாலியா, ஜிபுட்டி, எத்தியோப்பியா மற்றும் எரித்ரியா ஆகியவை. சில நேரங்களில் சூடான் மற்றும் கென்யாவின் சில பகுதிகளையும் இதனுடன் சேர்த்து பார்ப்பதுண்டு. இது வெறும் எல்லை கோடுகளை கொண்டது மட்டுமல்ல, கலாச்சாரம் மற்றும் வரலாற்றால் பிணைக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு. இன்று இந்த பகுதி அரசியல் பதற்றங்களுக்காக செய்திகளில் அடிபட்டாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு சொர்க்கமாகவே கருதப்பட்டது. பண்டைய கிரேக்கர்களும் ரோமானியர்களும் இந்த பகுதியை ரீஜியோ ஆரோமாட்டிகா என்று அழைத்தனர். அதாவது நறுமண திரவியங்கள் விளையும் பூமி. இங்கிருந்துதான் உலகத்தரம் வாய்ந்த லவங்கப்பட்டை, குங்கிலியம் மற்றும் அரிய வகை வாசனை பொருட்கள் ஐரோப்பாவிற்கும் ஆசியாவிற்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. பழங்கால வரைபட கலைஞர்கள் இந்த பகுதியை ரீஜியோ இன்கோக்னிட்டா என்று குறிப்பிட்டனர். இதன் அர்த்தம் அறியப்படாத மர்ம தேசம் என்பதாகும். அந்த அளவிற்கு இதன் புவியியல் அமைப்பு மற்றும் உட்புற காடுகள் மர்மம் நிறைந்ததாகவே கருதப்பட்டன. புவியியல் ரீதியாக ஆப்பிரிக்காவின் கொம்பு உலகின் 4வது மிகப்பெரிய தீபகற்பமாகும். இதன் ஒரு பக்கம் ஏடன் வளைகுடா, மறுபக்கம் இந்திய பெருங்கடல், வடமேற்கே செங்கடல் என நில நீரால் சூழப்பட்டுள்ளது. இந்த அமைவிடம்தான் இதற்கு பெரும் சக்தியை தருகிறது. சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் உலகின் பெரும்பான்மையான சரக்கு கப்பல்கள் இந்த பகுதியை தாண்டித்தான் செல்ல வேண்டும். இதனால்தான் அமெரிக்கா, சீனா போன்ற வல்லரசு நாடுகள் இந்த பகுதியில் தங்களின் இராணுவ தளங்களை அமைப்பதில் ஆர்வம் காட்டுகின்றன. ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கும் ஒரு பாலமாக இது செயல்படுகிறது. இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பொதுவாக ஹார்னர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்களின் மொழி மற்றும் கலாச்சாரம் உலகிலேயே மிகவும் தனித்துவமானது. சோமாலி, அம்ஹாரிக், அரபி, ஓரோமா என பல மொழிகள் இங்கு ஒலிக்கின்றன. ஒவ்வொன்றும் அந்தந்த மண்ணின் வீரத்தையும் வரலாற்றையும் பேசுகின்றன. இந்த பிராந்தியத்தின் தனித்துவமான பண்புகள் காரணமாகவே உலக பல்கலைக்கழகங்களில் எத்தியோப்பிய ஆய்வுகள் போன்ற தனி பாட பிரிவுகளே உருவாக்கப்பட்டுள்ளன. புவியியல் ரீதியாக பார்த்தால் இந்த கொம்பு வடிவத்தில் இருப்பது சோமாலியாவும் எத்தியோப்பியாவின் ஒரு பகுதியும்தான். ஆனால் அரசியல் ரீதியாக சோமாலியா, எத்தியோப்பியா, ஜிபுட்டி, எரித்ரியா ஆகிய 4 நாடுகளும் ஒருமித்த வரலாற்றை பகிர்ந்து கொள்கின்றன. பஞ்சம், போர் போன்ற சவால்களை தாண்டி இந்த பகுதி இன்று உலகின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு பொருளாதார மையமாக உருவெடுத்து வருகிறது. ஆப்பிரிக்காவின் கொம்பு என்பது வெறும் நிலம் மட்டுமல்ல, அது மனித நாகரிகத்தின் ஆதி வேர்களில் ஒன்று. பழங்கால வணிகர்களின் நறுமண புகையும் நவீனகால கப்பல் போக்குவரத்தின் சத்தமும் சங்கமிக்கும் இந்த இடம் ஆப்பிரிக்க கண்டத்தின் அடையாளமாகவும் உலகின் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் என்றும் நிலைத்திருக்கும்.